நாங்கள் இலங்கையிலிருந்து இலங்கையில் உள்ள லோக்கல் படி, அதாவது இந்தியாவில் சொன்னீங்கன்னா பஞ்சாயத்தில் உள்ள சேர்மன், வைஸ் சேர்மன், மேயர், மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் எங்களை வந்து இன்வைட் பண்ணிட்டு இன்னைக்கு ஊட்டிக்கு நேற்று வந்தோம். இன்னைக்கு ஊட்டிக்கு வந்த இடத்துல வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்ம் சம்பந்தமான ஒரு சரியான தெளிவாட்டில் காலையில எங்களை வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விவசாயத்துறை. இப்போ வந்து ஒரு தனிநபர் சிறிய ஃபார்ம் ஒன்று எப்படி செய்யலாம், அதாவது எங்க இப்போ தனிநபரால எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து விசேஷமா நான் சொல்றேன், ஒரு ஃபார்மர் வந்து தமிழ் பேசுறாரு, இங்கிலீஷ் பேசுறாரு, மலையாளம் பேசுறாரு, ஹிந்தி பேசுறாரு. இப்படி ஒரு ஃபார்மர் வந்து எல்லா மொழியும் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப நம்ம எல்லாம் போனோம், ஆந்திராவுக்கு போனோம், டிரான்ஸ்லேட் பண்ண பிற்பாடு தான் நமக்கு என்னன்னு தெரியும். தெலுங்கானாவிலே சில பேரை போய் பார்த்துக்கும் போது நம்மகிட்ட. ஆனா சந்திரசேகரனை பொறுத்தவரை ஒரு பெருமை, நம்ம ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து இப்படி 4 வகையான இதை சொல்லிட்டு, மற்றது இந்த வியூஜ் கல்டிவேஷன், அதாவது ஒவ்வொரு விதமான இதை எப்படி செய்யலாம். இது வந்து ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா நாங்க வந்து மலைய பிரதேசம், நான், சந்திரசேகரன், மகேந்திரன், சொர்ணலதா போன்றவர்கள்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த அப் கண்ட்ரி, அதாவது ஊட்டி மாதிரி இருக்கிற அப் கண்ட்ரி தான், அந்த நாட்டில் மலையத்தில் உள்ள பிரதேசத்தில் வந்துப்போம். நாங்கள் இதே கல்டிவேஷன் பண்றோம். பட் இதுல வந்து இந்த ஆர்கானிக்ல எப்படி இது பண்ணலாம், இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நல்ல ஒரு தெளிவான விஷயத்த அழகா சொல்லி கொடுத்தாரு. அதோட எலபிலிட்டி ஒன்று நல்லா கொடுத்தாரு. அந்த விஷயமா அந்த எங்க சவ்வெல்லாம் வந்து இயற்கையாவே அங்க இருக்குது. பட் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இந்த சமைக்கும் போது அது நீர்த்தன்மை இருக்கனால ஸோ அந்த யூத் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சவ்வா சின்னோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருவாங்க. பட் இது வந்து நல்ல ஒரு விஷயம். என்னன்னா அந்த சவ்வை ஒரு மில்க்ல மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கும்போது அவங்களுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் அதெல்லாம் வந்துடுது. பட் சவ் வந்து கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு பிபி, சுகருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சிலர் வந்து மார்க்கெட்ல வந்து இந்த சிட்டில உள்ளவங்கலாம் வந்து சவ், ஏன்னா சிட்டில இருக்காதுன்னு சவ்வுகள் வந்து ரொம்ப தேடுவாங்க. பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா இருக்குது. இப்போ இதை வந்து நல்ல விஷயம். இந்த பவுடர் மெஷின்லாம் காட்டினாரு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி. எங்க ஊர்ல எல்லாம் நிறைய சவ்வெல்லாம் விளையும். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் செஞ்சோம்னா, நான் அந்த சந்திரசேகர் சொல்லிட்டாரு, இப்படியே நம்ம போயிட்டு அதை ஒரு ஐடியா பண்ணி எடுத்துப்போம் அப்படின்ட்டு. தம்பி இவர் குணாசர் இருக்காரு, குணாசர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கனால எங்களுக்கு ஈஸி. குணாசர் எல்லாத்தையும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவாரு. அதனால நாங்கள் அதை எடுத்து ஐடியாஸ் எடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் ஒவ்வொரு முறையும் வந்து போய்கிட்டு இருப்பேன், ஊட்டிக்கு நிறைய தரம் வருவேன். ஆனால் வரும்போது கண்டிப்பா ஒரு ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒன்று செஞ்சிருக்கிறத வீடியோ பண்ணி நாங்களும் இந்த ஒர்க் ஷாப்க்கு அனுப்பி ஆகணும். சாரும் மேடமும் எல்லாத்தையும் இழந்துட்டு எங்களை கூப்பிட்டு வராங்க. என்னதுக்குன்னா சும்மா ஜொலிக்கல, இதுல இருந்து ஏதாவது எடுத்து we have to do something. அதாவது எங்க நாட்டுல போய் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிப்போம். ₹1 2 இல்லை, நாங்க ஒரு ஃபிளைட் டிக்கெட், அங்கிருந்து ஒரு ஃபிளைட் டிக்கெட், தங்குற ஹோட்டல், அக்கமடேஷன், ஃபுட் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கறது வந்து இந்தியா கவர்மெண்ட். இவ்வளவு கொடுக்குறது எதுக்குன்னு சொன்னா சும்மா டூருக்கு இல்லை, we have to learn something and we have to do something in our country அப்படிங்கிறதுக்காக. ஸோ டெஃபினெட்லி ஈச் ஆஃப் அது ஏதாவது எங்க வந்திருக்கிறது 28 பேரும் எங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. இப்ப காலையிலேயே கூட நல்ல விஷயம் சொன்னாரு சந்திரன் சார். அந்த மீன் அந்த இதுல அவ பெரிய இதாயிட்டா அந்த சாந்தினி, அவங்க வந்து இப்ப அந்த பிசினஸ் மூட் வந்துருச்சு. ஏன்னா அவர் சொன்னாரு அந்த மீனையும் இது ஜக்கீனும் போட்டு வச்சு அது இது பண்ணி எடுத்தாக்க அது நிறைய இதுகள் வர்றதுக்கான பூ, அந்த பிஞ்சு வர்றதுக்கான நல்ல ஒரு ஆர்கானிக் இதுன்னு சொல்லி அப்படி செஞ்சோம்னா நிறைய பிசினஸ் போகணும்னாக்கி அவருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அவன் மீன் வியாபாரி. ஸோ அது பாருங்க, ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறதானே. இப்ப நீங்க செஞ்ச அந்த விஷயம் வந்து எங்க மலையத்தை பொறுத்தவரை மற்ற இடத்த விட எங்களுக்கு அப்கண்ட்ரியை பொறுத்தவரை வந்து பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சிங்கள அவர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு அந்த பாச தெரியாட்டி அந்த இதுகளை எடுத்துக்கிட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ரொம்ப யூஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெக்சர் அண்ட் எவ்ரிதிங்.